ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 17ஆம் பாசுரம். போன பாசுரத்துல நாச்சியார் கோபிகைகளோட நந்தபவனத்துக்குள்ள போனதை பார்த்தோம். நந்தபவனம் பல கட்டுகளோட பல அறைகளோட இருக்க மாளிகையா இருக்கு. எல்லாரும் அதுல படுத்திருக்காங்க. முதல்ல வாசல் கிட்டேயே நந்தகோபர் படுத்திருக்காரு. ஏன்னா கண்ணன்கிற பெரும் சொத்து அவங்க வச்சிருக்காங்களாம். அவருக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாதுன்னு பத்திரமா முதல்ல நந்தகோபர், அடுத்து யசோதை, நடுவுல கண்ணன், பின்னாடி பலதேவர்னு அவரோட அணை கட்டி படுத்திருக்காங்களாம். அதுல நந்தகோபரை பார்த்து எம்பெருமான்னு சொல்றா ஆண்டாள். ஏன்னா கண்ணனையே மகனா பெற்ற பாக்கியம் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் தானத்துல ரொம்ப சிறந்தவராம். எப்படின்னு சொல்றப்போ ஆண்டாள் சொல்றா, அம்பரமே, தண்ணீரே, சோரேன்னு இந்த ஏகாரம் போட்டா அது ரொம்ப விசேஷமான வஸ்துன்னு அர்த்தம். அப்படி அம்பரம் வஸ்திரம் கொடுத்தாருன்னா இவர் வஸ்திரம் மட்டும்தான் கொடுப்பார் போல, சோறு போட்டாருன்னா இவர் சோறு மட்டும்தான் போடுவார் போல, தண்ணீர் கொடுத்தாருன்னா தண்ணீர் மட்டும்தான் போடுவார் போலன்னு இருக்குமா. அது என்ன அது மட்டும்தான் போடுவார் போலன்னா, தன்னோட மொத்த சொத்தையும் அழிச்சு சோறு போடுவாரா, தன்னோட மொத்த தனத்தையும் வச்சு வஸ்திரம் தருவாரா, மொத்த யமுனையாத்தையும் கொண்டு வந்து தண்ணீர் தானம் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமா. அப்படி எல்லாருக்கும் குறையே இல்லாத அளவுக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நந்தகோபர் அவர் எழுந்திருக்கணும். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்து, கொம்புனா பெண்கள், அந்த பெண்கள் எல்லாருக்கும் கொழுந்தா இருக்கக்கூடியவள் ஆயர் குலவிளக்கு எம்பெருமாட்டி, நமக்கெல்லாம் நாயகியான யசோதை. நீ அறிவுராய், நீ கண் விழிச்சாலே போதுமே மொத்த ஆயர்பாடி முழிச்சுக்குமே. அம்பர மூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே. மொத்த வாமன அவதாரத்தை இந்த இடத்துல பாடிட்டா ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்னமோ திரிவிக்ரம சரித்திரத்தை அப்பப்போ பாடணும்னு தோணுது. ஓங்கி உலகளந்தன்னு முன் பாசுரத்துல பாடினா, அன்றி உலகம் வளர்ந்தாலும் பின் பாசுரத்துல பாட போறா. அப்படி திரிவிக்ரம பெருமாள் தன்னோட ஒரு திருவடியை மேல தூக்கினப்போ வானத்தை கிழிச்சிட்டு அந்த திருவடி மேல போகுது. அப்படி அவர் உலகளந்தாராம். யாருக்காக? தேவர்களுக்காக, இந்திராதி தேவர்கள். உம்பருக்காக உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அப்ப கூட எந்த பதிலும் இல்லை. அப்பதான் ஆண்டாள் பலபத்ரனை எழுப்புறா. செம்பொற்கழடி செல்வா, தங்க கழல் சாத்தியிருக்காரா. மகாவீரத்தோட அடையாளம் அது. அவரே சங்கர்ஷண மூர்த்தி, 4 வியூக மூர்த்திகள்ல சம்ஹார மூர்த்தி, சகல சிருஷ்டியும் தலையில தாங்கக்கூடிய ஆதிசேஷன், திரேதாயுகத்து லக்ஷ்மண ஆழ்வான். அது மட்டும் இல்ல, அவர் பொன்னடி சாயச்சதாலதான் கண்ணனே பிறந்தாராம். அந்த செல்வ பலதேவா, நீயும் உன் தம்பியும் உறங்கேள், தூங்காதீர்கள், ஓர் எம்பாவாய் அப்படின்னு சாதிச்ச ஆண்டாள் இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய். அம்பர மூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். யதிராஜோ விஜயதே.